போத்திநாயனப்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற பள்ளியாண்டு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நலச் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் கலந்து கொண்டு மாணவர்களின் நலனுக்காக பள்ளியின் சுவர் அமைக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டார். கிருஷ்ணகிரி அருகே உள்ள போத்திநாயனப்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியில் பள்ளி ஆண்டு விழா மற்றும் நான் பல முறை பள்ளியில படிக்கும் போது ஏங்கிருக்கேன். இந்த மாதிரி நான் ஆண்டியை படிச்சாரு. அது படிக்கும் போது மிக உடம்பு மெய் செலுத்துது. இந்த பள்ளியை படித்தவர்கள் மிகப்பெரிய ஒரு அரசு பதவியில அரசு வேலை செஞ்சிருக்காங்கன்னா மிகப்பெரிய விஷயம். ஒரு வக்கீல, ஒரு எம்பி, எம்எல்ஏ, ஏன் முதலமைச்சர் கூட ஆகலாம். நீங்க எல்லாம் கை தட்டுங்க. எனக்கு பாருங்க, அதுக்கு வளையெல்லாம் போட்டு மிக சிறப்பா இருக்கு இந்த பள்ளி. நாம் இந்த பள்ளியில் ஆகையால் இப்பள்ளிக்கு உடனடியாக பள்ளியை சுற்றி தடுப்பு சுவர் அமைப்பதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். மேலும் இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவிகளின் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளும் நாட்டுப்புற கிராமிய கலை நிகழ்ச்சிகளும் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அரசு பள்ளி மாணவிகளையும் ஊக்குவிக்கும் வகையில் நடத்தப்பட்ட இந்த விழாவில் மூர்த்தி, பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர், SMC தலைவி மற்றும் பள்ளியின் பட்டதாரி ஆசிரியர்கள் பாலாஜி, திவாகரன், சியாமளா, சுமித்ரா, செல்வராஜ், ஆஷா, எழில்மொழி, சாந்தி, செந்தமிழ் செல்வி, பாக்கியலட்சுமி, சுந்தரம், ஏஞ்சலின் மேரி, சுரேஷ்குமார், உமா மகேஸ்வரி மற்றும் ஊர்